மொத்தத்துல பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு. அந்த பொண்ணு தொலைச்சிட்டு மேடம் அந்த பிள்ளை படிக்கிற இதுவே கிழிச்சு போடும் மேடம். அது எது வேணாலும் பண்ணிட்டு சரி அப்ப பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிருக்கு. என்னன்னு எனக்கு தெரியாது. சரி அதுவே தொலைச்சதுன்னே வச்சுப்போம். அப்ப அவ போய் கேஸ் கொடுப்பா. கேஸ் கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனை ஆகும். பரவாயில்ல மேடம் ஏற்கனவே ஒப்படைச்சாச்சு நாங்க போலீஸ்ல. சரிப்பா இந்த பாஸ்போர்ட்டுக்காக இல்ல நீங்க கட்டாயப்படுத்தி உங்க குழந்தைய அங்க வச்சிருக்கீங்க. கட்டாயப்படுத்தி வச்சுக்கல மேடம். அப்ப நீங்க பொண்ணு அனுப்ப வேண்டிய நான் சொல்றேன் மேம். இப்போ என்கிட்ட அவங்க சொன்னாங்கல்ல ஜெராக்ஸ் இருக்கு, ஜெராக்ஸ் அந்த ஜெராக்ஸ் கிரீன் கலர் ஜெராக்ஸ் பள்ளிவாசல். நான் சொல்றது உங்க ரெண்டு பேருக்கு புரியுதா? இல்ல மேம் பாஸ்போர்ட் நீங்களே தொலைச்சீங்க வச்சுப்போம். அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்க தொலைச்சிட்டீங்க. இப்ப தொலைஞ்சு போச்சு. இல்ல நீங்க கிழிச்சே போட்டுட்டீங்க. இருங்க கிழிச்சே போட்டீங்க. புரியுறதாமா? இப்ப பாஸ்போர்ட் இல்லாம அவ வெளியே போக முடியாது. இப்ப குழந்தை இருங்க அது இன்னும் சொல்லட்டும். இப்ப குழந்தைக்கு அப்ளை பண்ணும். இப்ப என்ன பண்ணோம்னா பாப்பாவை கூட்டிட்டு எஃப்ஆர்ஆர் ஆஃபீஸ்க்கு போகணும். போயிட்டு அப்ளை பண்ணோம். பொண்ணு அனுப்புவீங்களா? பையன் வரட்டும் மேடம். அதான் ஒரு மாசம் நீங்க பொண்ணு அனுப்புவீங்களா மாட்டீங்க? அது அப்புறமா செஞ்சுக்குவான். பாஸ்போர்ட்டுக்காக குழந்தை அனுப்புவீங்களா? பாஸ்போர்ட் எடுக்கட்டும். அனுப்புவீங்களா? வந்து இவங்க என்ன அனுப்புவீங்களா? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அது வேணா அழைச்சிட்டு போகட்டும். அது வேணாம் இல்ல. பையன் வந்து மத்த முடிவு எடுத்துக்கட்டும். மத்த முடிவெல்லாம் உங்க பையன் வந்து எடுத்துக்கட்டும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணறதுக்கு அனுப்புவீங்களா? எப்படியா இருந்தாலும் பண்ணணும்ல. இன்னைக்கு இப்பயே கூட போனா கூட அப்ளிகேஷன் போடலாம். சரி டக்குன்னு இப்போ அவங்களே ரிப்போர்ட்டர்ஸை கூட்டிட்டு போயிடுவாங்க. போய் அங்க விவரம் சொல்லி அப்ளிகேஷன் போட்டுடு. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் வரட்டும். 30 நாளுக்குள்ள வரேன்னு சொல்லியிருக்காரு. வரலன்னா போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. ஓகே அவங்க கையில பாஸ்போர்ட் இல்லை அவங்க சொல்லியாச்சு. நான் சும்மா அவங்களை குறை சொல்லிட்டு இருக்காது. புரியுதா? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க கொடுமைப்படுத்தினதாவே இருந்தாலும் நீங்க வந்து குழந்தைய தரமாட்டேன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அது சட்டம் தான் சொல்லும். தயவு செஞ்சு இந்த மாதிரி திருமணம் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இன்னொரு ஊருக்கு இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை பண்ணும்போது ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் விசாவோட போகணும். டூரிஸ்ட் விசாலேயோ இல்லை ஒர்க் பர்மிட் இல்லாமையோ போய் வேலை செஞ்சால் உங்கள் ஹஸ்பண்ட் மாட்டினா மாதிரி மாட்டிக்க வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஃபைனலி கஷ்டப்படுறது குடும்பம், முக்கியமாக குழந்தைங்க. தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. இந்த அம்மாவுக்கு நிறைய அக்கறை இருக்குது. என்னதான் பையன் அவங்கள்ட்ட சொன்னால் கேட்காம கல்யாணம் பண்ணி போனாலும் அவங்க விடலை. அந்த பையனை எப்படியோ போங்கன்னு விடலை. பசங்களுக்காக போய் இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஜென்வினாக தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் எல்லாம் இவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் இதெல்லாமோ பண்ணிட்டாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாங்க. அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தது இவங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு 12 வயசா இருக்கும்போது நான் குழந்தைங்களை கூட்டிட்டு போறேன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல.